காரைக்கால் 10ஆம் நூற்றாண்டு வரை சோழ நாட்டில் கடல் வணிக நகரமாக இருந்தது. இது விஜயநகர மற்றும் மராட்டிய ஆட்சியாளர்களால் அடுத்தடுத்து ஆளப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரெஞ்சு பகுதியாக மாறியது. பழங்காலத்தில் இருந்தே காரைக்கால் அதன் வளமான மத பாரம்பரியத்திற்காக அறியப்படுகின்றது. 63 சைவ நாயன்மார்களில் ஒருவரான காரைக்காலின் மதிப்பிற்குரிய தாய் அம்மையார் ஆவார். மேலும் 63 நாயன்மார்களில் 3 பெண்களில் ஒருவராகவும் ஆரம்பகால தமிழ் இலக்கியத்தின் சிறந்த நபர்களில் ஒருவராகவும் இருந்தவர் காரைக்கால் அம்மையார். அம்மையார் சிறந்த சிவபக்தராவார். இவர் கைலாச மலையை தன் கைகளாலும் தலையாலும் ஏறி சிவபெருமானால் அம்மா என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். மேலும் 63 சைவ நாயன்மார்களில் ஒருவரான புனிதவதியாரின் பிறந்த இடம் காரைக்கால் என்று பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் ஆகிய 4 பழைய பிரெஞ்சு ஊர்களை ஒருங்கிணைத்து புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்று உருவாக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு முக்கிய அம்சமாகவும் செயல்பட்டு வருகின்றது. அதாவது இது சென்னைக்கு தெற்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் புதுச்சேரியில் இருந்து சுமார் 135 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களால் சூழப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடற்கரையில் தனிமை, ஓய்வு மற்றும் அமைதியை தேடி வருபவர்களுக்கு காரைக்கால் ஒரு சிறந்த ஊராகும். பசுமை படர்ந்த ஆறுகள், கடற்கரைகள், பல்வேறு ஆன்மீக தலங்கள் நிறைந்த ஓர் சுற்றுலா தலமாக காரைக்கால் விளங்குகின்றது. பழங்காலத்தில் இருந்தே காரைக்கால் அதன் வளமான பாரம்பரியமிக்க ஆன்மீக சுற்றுலா மையமாகவும் விளங்குகின்றது. ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் ஆகியவை 9ஆம் நூற்றாண்டும், ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் கோவில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. காரைக்கால் கோவில் 10, ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் 1000, 2000 ஆண்டுகள் மிகவும் பழமையான ஆலயமாகும். இதுபோக பல்வேறு ஆலயங்கள் காரைக்காலில் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. இங்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் சுற்றுலா வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. மத்திய அரசும் புதுச்சேரி மாநில அரசும் இணைந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை காரைக்கால் மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் சுற்றுலாத்துறையின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகத்தின் சுதேஷ் தர்ஷன் 1.0 திட்டத்தின் கீழ் திருநள்ளாறில் ஆன்மீக பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் காரைக்காலில் அம்பகரத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு பத்ரகாளி அம்மன் ஆலய வளாகத்தில் புதிய கட்டிடங்கள் மக்களின் வசதிக்காக மேம்படுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால் திருமலை ராயன் பட்டினத்தில் அருள்மிகு ஜடாயுபுரீஸ்வரர் ஆலயத்தில் பெரிய குளம் புனரமைக்கப்பட்டு மக்களின் வசதிக்காக மேம்படுத்தப்பட்டுள்ளது. திருநள்ளாறில் தர்பாரண்யேஸ்வரர் கோவில் வளாகத்தில் 2 திருக்குளங்கள் இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகத்தின் சுதேஷ் தர்ஷன் 1.0 திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த வண்ணம் உள்ளது. மற்றும் இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகத்தின் சுதேஷ் தர்ஷன் 2.0 பிரசாத் திட்டத்தின் கீழ் காரைக்கால் பகுதியில் காரைக்கால் கடற்கரை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் காரைக்கால் கடற்கரை பகுதியில் பல்வேறு மேம்பாட்டு வளர்ச்சிப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசினுடைய சுற்றுலாத்துறை எங்களுடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல் படி சிறப்பான பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அரசினுடைய சுற்றுலா வளர்ச்சி கொள்கை மூலமாக இன்றைக்கு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 10% அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த 24ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் சுற்றுலா பயணிகளாக வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இலக்கு வருகிற 2030இல் கிட்டத்தட்ட 30 லட்சம் சுற்றுலா பயணிகள் ஈர்ப்பதற்கான திட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திட்டங்களின் மூலமாக
புதுச்சேரி மாநிலத்தினுடைய 4 பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஈர்ப்பதற்கான திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக காரைக்கால் பகுதி ஒரு ஆன்மீக பூமி. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்காக மக்கள் வாரம் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தின் ஆன்மீக பணிகளுக்கான சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தில் கண்காணிப்பு கேமரா மற்றும் சுற்றுலா தகவல் மற்றும் விளம்பர பலகை வைத்தல், திறந்தவெளி வாகன நிறுத்தம், மின்சார வாகனங்கள் இயக்கம், ஆன்மீக பயணிகளுக்கான ஒருங்கிணைந்த பயன்பாட்டு வளாகம் போன்ற அடிப்படை வசதிகள், சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. மேலும் காரைக்காலில் இந்திய அரசின் மினி பிரசாத் திட்டத்தின் கீழ் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயம், ஸ்ரீ பார்வதீஸ்வரர் ஆலயம், திருவேட்டக்குடி திருமேனி அழகர் சுவாமி ஆலயம், இம்மூன்று ஆலயங்களிலும் பல்வேறு மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் சுற்றுலா பயணிகளுக்காகவும் ஆன்மீக சுற்றுலா வரும் பக்தர்களுக்காகவும் காரைக்காலில் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் பல்வேறு மாநிலங்களில் இருந்து காரைக்காலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் வலுப்படுத்த இதுபோன்ற மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. காரைக்கால் மாவட்டம் தமிழ்நாட்டின் நவகிரக திருத்தலங்கள், அதாவது சைவ மற்றும் வைணவ புண்ணிய ஸ்தலங்கள் உள்ள மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கு நெருக்கமாக இருப்பதால் இது பல தீர்த்த யாத்திரை பயணிகளுக்கு கேட்வேயாக உள்ளது. காரைக்கால் என்பது ஒரு அழகான கடற்கரை மாவட்டம். இங்குள்ள சுத்தமான கடல், மணல் பரப்பு, மெல்லிய அலைகள், பல்வேறு நதிகளை கொண்டது. இதுபோன்ற இயற்கையை நேசிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு மிக சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்குகின்றது. கடற்கரையை சுற்றி காரைக்கால் லைட் ஹவுஸ், காரைக்கால் போர்ட், இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் ரேடார் மையம், ONGC, கேல், ஜிப்மர், NIIT போன்ற பல்வேறு இந்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசின் பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. காரைக்கால் சிறந்த தொழில் முனைவோர் பொது மையமாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு நகரம் பல்வேறு வளர்ச்சிகளில் சிறந்து விளங்க தரைவழி மார்க்கம், கடல்வழி மார்க்கம், ஆகாய மார்க்கம் இம்மூன்றும் அவசியம். இவை அனைத்தும் காரைக்காலுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. காரைக்கால் மாவட்டம் 2005 முதல் புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. காவிரி டெல்டா நிலப்பகுதியின் முனையத்தில் உள்ளது. இது புகழ்பெற்ற சோழ அரசர்களின் பூர்வீக நிலமாகவும், திருநள்ளாறு சனீஸ்வர பகவான், காரைக்கால் அம்மையார் கோவில், தொல்லியல் துறையின் முக்கியத்துவம் வாய்ந்த தான் தோன்றீஸ்வரர் கோவில் போன்ற வரலாற்று பண்பாட்டு கலாச்சார மாண்புடைய திருத்தலங்கள் நிறைந்த ஸ்தலமாக காரைக்கால் விளங்குகின்றது. காரைக்கால் NH-45A தேசிய நெடுஞ்சாலை பல்வேறு மாநிலங்களின் சுற்றுலா பயணிகளுக்கு வரப்பிரசாதமாக விளங்குகின்றது. காரைக்கால் திருநள்ளாறில் புதிய ரயில் நிலையம் மூலம், புதிய பாதை இணைப்புகள் மூலம் பல்வேறு மாநிலங்களுடன் சேர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு திருநள்ளாறு ரயில் நிலையம் வருங்காலங்களில் மிக முக்கிய பங்காற்ற உள்ளது. இந்த திருநள்ளாறு ரயில் நிலையம் விரைவில் செயல்படும் நிலையில் வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் காரைக்கால் மிக பெரும் சுற்றுலா தலமாகவும், ஆன்மீக பக்தர்களுக்கு இந்த ரயில் போக்குவரத்து ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்கும் என மக்கள் கருதுகின்றனர். காரைக்கால் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகும். ஆன்மீகம் மற்றும் வரலாற்று கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஊராகும். காரைக்கால் பிரெஞ்சு காலனியாக இருந்த காலத்தில் இருந்தே பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஒரு அழகிய கலவையான ஊராக இன்னும் செயல்படுகின்றது. தென் தமிழகத்தின் ஒரு சிறந்த இயற்கை கடற்கரையில் ஒன்றாகும். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழங்கால கோவிலாகும். எனவேதான் இன்றும் சுற்றுலா பயணிகள் அணிவகுத்தபடி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் காரைக்கால் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் 10 கோவில் சுமார் 1000-2000 ஆண்டுகள் கடந்த ஒரு பழமையான கோவிலாகும். இதன் விளைவாக காரைக்கால் கோவில் நகரம் என்றும் சொல்லப்படுகின்றது. காரைக்காலில் திருவிழா என்றால் மாங்கனி திருவிழா. காரைக்கால் அம்மையாருக்கு இந்த திருவிழாவை அர்ப்பணிக்கின்றனர்.
அடுத்ததாக கந்தூரி விழா. காரைக்காலில் உள்ள மஸ்தான் சையத் தாவூத் தர்காவில் கொண்டாடப்படும் பிரபலமான முஸ்லிம் கொண்டாட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். மொத்தத்தில் அனைத்து மத இன மக்களுக்கும் இன்றைய வாழ்வுக்கு தேவையான ஒரு அமைதியான வாழ்க்கை முறைக்கு பசுமை போர்த்திய சுற்றுச்சூழல், ஆன்மீக சுற்றுலா தலங்கள், பிரெஞ்சு கலாச்சாரம் கலந்த ஒரு நகரமாக காரைக்கால் விளங்குகின்றது என்பதில் ஐயமில்லை. உலகிலேயே சனிக்கு ஒரு தனிக்கோயிலாக சின்முத்திரையோடு கூடிய அபயகஸ்தத்தோடு அருள் பாலிக்கின்ற ஒரு க்ஷேத்திரம் இந்த திருநள்ளாறு. உள்ள சுவாமி சன்னதி, மூலவர் தர்பாரண்யேஸ்வரர், அம்பாலோட திருநாமம் பிராணாம்பிகை. இந்த ரெண்டு சன்னதிக்கும் இடையில கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்ற ஒரு சன்னதி. நின்ற கோலத்தில் காகை வாகனத்தோடு அமையப்பெற்றிருக்கின்ற ஒரே க்ஷேத்திரம், தனி விமானம், தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கின்ற ஒரு க்ஷேத்திரம் இந்த திருநள்ளாறு. உலகத்திலேயே இப்பேற்பட்ட மூர்த்திங்கிறது இவர்தான். பரம கருணாமூர்த்தி. பக்தர்கள் என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அந்த வேண்டுதல்களை கேட்ட மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய பக்தாபீஷ்ட பிரதம் சௌரியம் தம்பந்தே நலபூஜிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்தர்களோட அபீஷ்டங்கள் என்னவா இருக்கோ அந்த பிரார்த்தனையை நீங்க சுவாமிகிட்ட என்ன சொல்றீங்களோ அதை உடனே அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தின்னா அது இந்த சனீஸ்வர பகவான் தான். அந்த வகையில் ரொம்ப விசேஷமாக இந்த க்ஷேத்திரத்தில் அருள்பாலித்து வருகிறார். கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது ரொம்ப அவசியமா எல்லாரும் பார்க்கக்கூடியது. இந்த திருநள்ளாற்றில் சனிப்பெயர்ச்சி திருவிழா அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து இந்த நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம் செய்து அவரோட அனுகிரகத்திற்காக பல லட்சம் பக்தர்கள் வரக்கூடிய ஒரு திருவிழா. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணற்ற பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து அவருடைய அருளை பெற்ற வண்ணம் இருக்கிறார்கள். சனிக்கிழமை மட்டும்தான் இந்த திருநள்ளாருக்கு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா நாளையும் நீங்க தரிசனம் பண்ணி அவருடைய பரிபூர்ண அருளை பெறலாம். அது மட்டுமல்லாமல் 7.5 சனி உள்ளவர்கள், அஷ்டம சனி உள்ளவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. மேஷராசி முதல் மீனராசி வரை எல்லா ராசிக்காரர்களும் வந்து தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறலாம். அதுபோல் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை எல்லா ராசிக்காரர்களும் வந்து தரிசனம் செய்து அவருடைய பரம அனுகிரகத்தை பெற முடியும். இவ்வாறு மொழி, இனம், மதம் கடந்த மூர்த்தியாக எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த திருநள்ளாருக்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். அவருடைய அருளை பெற்ற வண்ணம் இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால அனைவரும் திருநள்ளாறு வாருங்கள். தீபமோடு தூபமலர் தூவி நாளும் நலன் கழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீபம், அந்த ஆலயத்தில் வழங்கக்கூடிய தில தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து அவருடைய அனுகிரகத்தை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருநள்ளாறு நகரை சுற்றி தேரோடும் வீதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள், அங்கிருந்த கடைகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நலன் குளம் போன்ற குளங்கள் எல்லாம் சீரமைக்கப்பட்டது. கோயிலுக்கு உள்ளாக அந்த வரிசையில் நிற்பதற்கான பக்தர்கள் வரிசையில் நிற்பதற்காக நிழல் குடைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நலன் குளத்தை சீரமைத்து குறிப்பாக துணிகளை எல்லாம் எடுப்பதற்கு, அந்த குளத்தினுடைய நீரை சுத்தப்படுத்துவதற்கு, குளிப்பதற்கு ஏதுவாக சுகாதார கேடு இல்லாமல் இருப்பதற்கான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட காரைக்கால் பகுதியில் அந்த திருநள்ளாறு கோயிலை சுற்றி ஒரு ஆன்மீக பூங்கா ஒன்றை உருவாக்கியிருக்கிறோம். அந்த ஆன்மீக பூங்காவில் எப்படி நம்முடைய ஆரோவில்லில் ஒரு குளோப் வைத்திருக்கிறோமோ அதே போல் அங்கே ஒரு செயற்கையான ஒரு குளோப் ஏற்று அது உள்ளே தியானம் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். திருநள்ளாறை சுற்றி பல புதிய தங்கும் இடங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். திருநள்ளாறு ரோடு அகலப்படுத்தியிருக்கிறோம்.
அது மட்டுமில்லாமல் காரைக்கால் நகரை சுற்றி பல்வேறு இந்த வருடத்தில் சென்ற 24ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய்க்கு அளவிற்கு சாலைகளை எல்லாம் செப்பனிடப்பட்டு அவரெல்லாம் நல்ல முறையில் கொண்டிருக்கிறது. கழிவுநீர் வாய்க்கால்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்கான போக்குவரத்து சீரமைப்பு போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். புதிய அரசு சார்பில் தங்குமிடங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்னும் இந்த வருடத்திலேயும் அதற்கான பல புதிய திட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். மக்கள் வந்து செல்வதற்கு சுதேஷ் தர்ஷன் 2 என்கிற திட்டத்தின் கீழ், மத்திய அரசினுடைய திட்டத்தின் கீழ் காரைக்கால் கடற்கரைக்கு இப்பொழுது 20 கோடி ரூபாய் இப்பொழுது நிதியுதவி கிடைத்திருக்கிறது. இந்த 20 கோடி ரூபாயை பெற்று இந்த கடற்கரையிலே பல புதிய பொழுதுபோக்கு அம்சங்கள், இயற்கையோடு இயைந்த பொதுபோக்கு அம்சங்களை, அதற்கான கட்டிடப் பணிகளை நிறைவேற்றுவதற்காக தயாரித்து கொண்டிருக்கிறோம். காரைக்கால் கடற்கரை சாலை இன்னும் அழகுபடுத்தப்பட இருக்கிறது. அதுபோல் காரைக்கால் மற்ற கோயில்கள், பிரசித்தி பெற்ற மற்ற கோயில்களுக்கும் நிதியுதவி கிடைக்க இருக்கிறது. மத்திய அரசுடைய சுதேஷ் தர்ஷன் 2 திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இருக்கிற 9 நவகிரக கோயில்களுக்கும் ஒரு சிறப்பு நிதியை கொடுக்க இருக்கிறார்கள். அதில் நம்முடைய திருநள்ளாறு கோயிலுக்கும் சிறப்பு நிதி வர இருக்கிறது. காரைக்காலை பொறுத்தவரை ஆன்மீக சுற்றுலாவை வளர்ச்சிவதற்கும் பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை மத்திய அரசினுடைய உதவியும் புதுச்சேரி அரசினுடைய உதவியும் சேர்ந்து அந்த காரைக்கால் பகுதியை உள்கட்டமைப்பு வசதி செய்வதற்காக திட்டங்களை தயாரித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆன்மீக சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு சுற்றுலா என்று இணைத்து அந்த பகுதியில் பல்வேறு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் அந்த பகுதிக்கு ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காரைக்காலில் ஒரு சிறிய விமான போக்குவரத்து நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று மீண்டும் அதற்கான பர்மிஷன் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு கொடுப்பதற்கான ஒரு முன்முயற்சியில் எடுத்திருக்கிறோம். அதனால் காரைக்காலுக்கு ரயில் நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறோம். புதிய ரயில்கள் கொடுத்திருக்கிறோம். எல்லா வகையிலும் எல்லா மார்க்கத்திலும் காரைக்கால் மக்கள் வந்து செல்வதற்கான திட்டங்களை எடுத்திருக்கிறோம். அதை விட இன்னும் குறிப்பாக விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலை மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தியிருக்கிற காரணத்தினால் காரைக்காலுக்கு மக்கள் மிக எளிதாக 2 மணி நேரத்திலே புதுச்சேரியிலிருந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இப்போது நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே அங்கே காரைக்காலுக்கு வந்து எல்லா விதமான ஒரு வசதிகளையும் ஏற்படுத்தி நிறைய மக்கள் வருவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். காரைக்காலில் இன்னும் இந்த வருடமும் கலை நிகழ்ச்சிகள் வந்து நடத்துவதற்கான காரைக்கால் திருவிழா மிகப்பெரிய அளவில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பகுதியிலும். ஆகவே சுற்றுலா பயணிகள் அங்கே வந்து காரைக்காலுக்கு வருகிற பொழுது அவர்கள் முழு நேரமும் அவர்கள் விரும்பிய அளவிற்கு மனமகிழ்ச்சியோடு செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுடைய முதல்வருடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் போதிய நிதிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற வளர்ச்சி பணிகளும் குறிப்பாக மத்திய அரசினுடைய நிதி உதவியோடு மீனவர் பகுதி மக்களுக்கு ஒரு புதிய 120 கோடி ரூபாயில் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லா தரப்பு மக்களும், உள்ளூர் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி சுற்றுலா மூலமாகவும் சரி மற்ற தொழில்களும் நன்றாக வளர்வதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு கடந்த எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்பொழுது புதிய முயற்சிகளை எடுத்து அதிக அளவில் நிதி ஒதுக்கி உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை, சுற்றுலா இன்னும் வளர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸ்ரீ தர்பாரண்ய சுவாமி ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய பின்பக்கமாக இருப்பது துஜஸ்தம்பம், அதாவது கொடிமரம். கொடிமரம் என்றாலே இங்கே வரவங்களுக்கு பல பேர்கிட்ட கேட்டேன், நம்முடைய முதுகெலும்பு தான். நம்முடைய முதுகெலும்புல அடியில் தான் சக்தி பீடம் இருக்குது, பேட்டரி பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொடிமரத்துக்கும் அடியில் ஒரு சின்னோண்டு பிள்ளையார் பெரிய தொப்பையை வச்சுட்டு உட்காந்துருப்பார். அவர் இருப்பார், நம்ம கவனிக்கிறது இல்லை. எல்லாமே மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான். பாதம் இருக்க, பாதம் வந்து ஒரு ராஜகோபுரம், முழங்கால 2வது கோபுரம், இடுப்புக்கிட்ட 3வது கோபுரம், கடைசியில் இருக்கிறது பின்பக்கத்தில் முருகன் இருக்காரு, மார்கிட்ட சுவாமி இருக்காரு, 2 கையும் ஒரு பிரகாரம். மனுஷனுக்காக மனிதனால படைக்கப்பட்டது தான். எல்லா பவரும் மனுஷன் கிட்ட தான் இருக்கு. நேரடியாக இறைவனை பார்க்குங்கிறது எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். இந்த ஊர் வந்து பேரு திருநள்ளாறு, நல்லாறு தான் பேரு, எல்லாத்துக்கும் திருங்கிற வார்த்தை சேர்த்துருப்போம். எங்கள் ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், எங்கள் ஊருன்னு நான் சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணுறேன், 4 வீதியிலையும் 4 பிள்ளையார் கோவில் இருக்குது. எல்லா ஊர்லேயும் தான் பிள்ளையார் கோவில் இருக்கும். ஆனால் 4 திசையை பார்க்குற 4 வித பிள்ளையார் கோவில். எதிர்த்தாப்புல இருக்கிற ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பிள்ளையார் இருப்பார்.
ஏன்னா அந்த பவரை அவர் தான் வாங்க முடியும், இடையில யாரும் வாங்க முடியாது. அதே போல் அடுத்தது பண்ணாக்க வடக்க இருக்கிற பிள்ளையார், அடுத்தது வந்து கிழக்கு பார்க்குற பிள்ளையார், அந்த பக்கம் வந்து தெற்கு பார்க்குற பிள்ளையார், அப்புறம் இன்னொன்று மேற்கு பார்க்குற பிள்ளையார், 4 பக்கமும் பிள்ளையார். அதே போல் ஒரு ஊர் கிராமத்தோட அமைப்பு எப்படி இருக்கணும்னா, சிவன் கோயில் இருக்கும், சிவன் கோயிலுக்கு மேற்க பெருமா கோயில் இருக்கும், விஷ்ணு கோயில் இருக்கும், அதுக்கு மேற்க ஐயனார் கோயில் இருக்கும். அந்த அமைப்பு எங்கள் ஊரில் இருக்குது. அடுத்தது சிவன் கோயிலுக்கு கிழக்க மாரியம்மன் கோயில் இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு 1/2 கிலோவிலேயே மாரியம்மன் கோயில் இருக்குது. அதே போல் வடவண்ட பக்கத்தில் பிடாரி கோயில் இருக்கும். இது மாதிரி பல சிறப்பு இருக்குது. ரெண்டாவது இது வெறும் தெர்ப காடாக இருந்திருக்கு. தெர்பையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், பலவித தெர்பை இருக்குது. அந்த தெர்ப காட்டில் இந்த சிவன் இருந்திருக்கார். அது இருந்ததுக்கு அடையாளமாக அவர் மேலே தெர்பையோட கோடெல்லாம் இருக்குது, இப்பவும் பார்க்கலாம். அடுத்தது 6வது 7வது நூற்றாண்டில் குந்தவி நாச்சியார் பீரியடில் தியாகராஜா க்ஷேத்திரமாக இதை வச்சாங்க. இங்கே என்ன சனி பகவான்கிட்ட சிறப்புன்னா, அனுகிரகமூர்த்தி சாப்பிட்றக்கே உன்னை பார்த்து தூக்கியிருப்பார். உன்னை கவலைப்படாத, உன் கஷ்டங்கள்லாம் நான் தீக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க 7 நாட்டு சனி கஷ்டம்னு. 7 நாட்டு சனி கஷ்டப்பட வைக்க மாட்டார். 7 நாட்டு சனி தான் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு என்ன கிடைக்கணும், கல்யாணமா 7 நாட்டு சனி தான் நடந்திருக்கும். ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதா, பிளாட் வாங்குறதா, குழந்தை பக்கிறதா, உத்தியோகம் வாங்குறதா, ப்ரொமோஷனா, இது மாதிரி அத்தனையும். இதெல்லாம் எப்படி ப்ரூஃப் ஆச்சுனாக்கா, நலமகாராஜா எல்லா கஷ்டத்தையும் பட்டு எல்லா கஷ்டத்தையும் நீந்திடுத்து அவன் விருத்தாச்சலம் வந்தான். விருத்தாச்சலம் வந்தோடனே மனக்கிளேசமாக தானே இருக்குது, பாக்கியெல்லாம் உனக்கு சரியாக நிம்மதியாக இல்லையே, நீ யுகோ பார் திருநள்ளாறு. நாரதர் சொன்னார் அந்த ஊரில். திருநள்ளாருக்கு போய் தர்பாரணி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டா யூ வில் கெட் அவே ஃப்ரம் தி பேட் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார். நேராக திருநள்ளாறு வந்த பிறகு தான் அவர் தெளிஞ்சார். அவர் தான் இதெல்லாம் ஏற்படுத்தினதாக இந்த கோயிலில் ஐதீகம் வந்திருக்கு. இது புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் ஆளுகைக்கு உட்பட்ட திருக்கோயில்களில் ஒன்றானாகும். இது காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்காலிலிருந்து 5 கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி பிரதான கடவுளாக எழுந்தருளியிருக்கின்றார். இத்திருக்கோயிலின் ஸ்தல விருட்சம் தர்பை ஆகும். இத்திருக்கோயிலுக்கு கூடுதலாக 2 சிறப்பு அம்சங்கள் உள்ளன. ஒன்று, சப்த விடங்கன் ஸ்தலங்களில் ஒன்றாக இது திகழ்கின்றது. இத்திருத்தலத்தில் நக விடங்க செண்பக தியாகராஜர் என்ற இறைவன் எழுந்தருளி வணங்குவோருக்கு மற்றும் வேண்டுவோருக்கு வேண்டுவன வழங்கி வருகின்றது. அத்துடன் இது நவ கிரக ஸ்தலங்களில் ஒன்றான சனீஸ்வர பகவான் தனி திருக்கோயில் கொண்டு அமைந்திருக்கின்றார். இத்திருக்கோயிலில் சனீஸ்வர பகவான் அபயகரம் கொண்டு வணங்கும் பக்தர்களுக்கு அனுகிரக மூர்த்தியாக விளங்கி கொண்டு இருக்கின்றார். இத்திருக்கோயிலுக்கு வருகின்றவர்கள் முதலில் நலன்குளத்தில் புனித நீராடிவிட்டு உள்ளே ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்திற்குள் வந்து சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அம்பாள் அடுத்ததாக சனி பகவானை தரிசனம் செய்து தங்களின் வழிபாடை பூர்த்தி செய்து கொள்கின்றனர். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் 40,000 முதல் 50,000 பக்தர்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து பகவான் மற்றும் சுவாமியின் அருளை பெற்று செல்கின்றனர். தமிழ்நாடு மட்டுமல்லாது, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மற்றும் உலக நாடுகளிலிருந்தும் தொடர்ந்து இத்திருக்கோயிலுக்கு வந்து பக்தர்கள் இறைவனின் அருளை பெற்று செல்கின்றனர். மேலும் காரைக்கால் மாவட்டம் மிகப்பெரிய சுற்றுலா ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. காரைக்காலில் அமைந்துள்ள கடல் மிக அழகானதாகவும் நீளமானதாகவும் இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சனீஸ்வரன் கோயிலில் உள்ள ஆதி சனி. நலன் உள்ள சாமி கும்பிட்டு இருக்கப்ப இவர் பைரவரோட சீடர். பைரவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இங்கே மறைஞ்சிருக்கார். ஏன்னா நலன் சாமி கும்பிட்டுட்டு இந்த வழியாக தான் வரணும், அவனை மறுபடியும் பிடிக்கிறதுக்கு இங்கே மறைஞ்சிருக்கார். அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவன் உள்ள கூப்பிட்டு தனி சன்னதி கொடுக்கிறார். அம்பாளுக்கும் சிவனுக்கும் நடுவில் தனி சன்னதி கொடுக்கிறார். இங்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா தனி சன்னதின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நீங்கள் சனி பகவானை நவக்கிரக சன்னதி தான் பார்க்கலாம், இங்கே தனி சன்னதியில் இருக்கார். இதை நான் சொல்கிறப்ப நல்ல விவரம் தெரிஞ்சவங்க கேள்வி கேட்பாங்க. திருக்கொள்ளிக்காடு குச்சனூர்லேயும் தனி சன்னதி தான், அப்புறம் என்ன இங்கே சிறப்பு இருக்குன்ட்டு. சரி, திருக்கொள்ளிக்காடு குச்சனூரில் தனி சன்னதின்னு சொல்கிறோம்ல, அந்த 2 கோயிலையும் சேர்த்து உலகம் பூரா சனி பகவான் எந்த திசை பார்த்து நிற்பார்? மேற்கு திசை பார்த்து நிற்பார். உலகத்திலேயே கிழக்கு திசை பார்த்து தனி சன்னதியில அபய சக்கரத்தோட அனுக்கிரக மூர்த்தியா நிற்கிற ஒரே ஒரு ஸ்தலம் இது மட்டும்தான். அதே போல சிவனை மட்டும்தான் நம்ம ஒரு பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுவோம், ஈஸ்வரன்ட்டு. அந்த பட்டப்பெயர் விஷ்ணு பிரம்மா வேற எந்த இந்து கடவுளுக்கும் கிடையாது.
அதற்கு பிறகு அந்த பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா சனி பகவானுக்கு திருநள்ளாறுல சிவனால கொடுக்கப்பட்டுச்சு, சனீஸ்வரன் சொல்லிட்டு. ஸோ இது பரிகார ஸ்தலம் இல்லை, எல்லா நாளும் இந்த கோயிலுக்கு வரலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருநள்ளார் சனீஸ்வரன் கோயில் உள்ள ஸ்தல விருஷமான தர்பை அருகில் நம்ம இருக்கோம். சிவனோட பேர் தர்பாரண்யேஸ்வரர். திருநள்ளார் சிவன் பேர் தர்பாரண்யேஸ்வரர். அதற்கு அர்த்தம் தர்பனா இந்த புல், ஆரண்யம்னா காடு தமிழில். தர்ப காட்டிலேருந்து வந்த ஈஸ்வரன்கிறது தான் நம்ம தர்பாரண்யேஸ்வரன் சொல்கிறோம். இங்கே தர்ப ஸ்தல விஷயமாக இருக்கிறதுனால கிரகணம் அப்படின்னு வந்துச்சுன்னா உலகம் பூரா எல்லா கோயிலும் சாத்திடுவாங்க. நட சாத்தாத ஒரு கோயில் எதுனா திருநள்ளாறு மட்டும்தான். கிரகண நேரத்திலும் எல்லா பூஜையும் இங்கே நடக்கும். சுவாமிக்கு அன்னப்படையல் மட்டும் நடக்காது. இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயர் அம்பகாரத்தூர் ஸ்ரீ அஷ்டபுஜ பத்ரகாளியம்மன் ஆலயம். புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் கொம்யூன் அம்பகாரத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் வீட்டிருக்கிறது. அம்பகாரத்தூரிலே மதலோகை அம்பன் அம்பரன் என்ற 2 அரக்கர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் மக்களை துன்புறுத்தி கொண்டு தேவர்களை துன்புறுத்தி கொண்டு மிகவும் கஷ்டத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார். பெருமாளும் மக்களும் எல்லாம் சிவபெருமானின் முறையிட்டு பெருமாள் வயதான தோற்றத்திலும் அம்பாள் கன்னி ரூபத்திலும் அந்த அம்பல் என்ற ஊருக்கு வருகிறார். வரும் தருணத்தில் இந்த அழகான பொண்ணு இருக்காளனே 2 பேர்களும் கிட்டே வருகிறார்கள். வந்த தருணத்தில் என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள் அசுரர்கள். கேட்கும் தருணத்தில் இருவரில் யார் சண்டை பலசாலி என்று நிரூபிக்கிறீர்களோ அவர்கள் என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அம்பாள் சொல்கிறா. அம்பாள்னு அவங்களுக்கு தெரியாது. கண்ணீர் சின்ன பொண்ணு நினச்சிட்டு அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இதில் அண்ணன் வந்து தம்பியை கொண்டுட்டு கல்யாணம் பண்ண வரான். வர தருணத்தில் அம்பாள் காளீஸ்வரம் எடுக்கிறா. காளீஸ்வரம் எடுத்து 2 பேருக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்கிற காலத்தில் அசுரம் அவன் மட்டும் ஜெயிச்சுட்டே இருக்கான், அம்பாள் தோற்று போயிட்டே இருக்கா. உடனே அம்பாள் சிவன்கிட்ட போய் வரம் விட்டு நான் தோத்துட்டே இருக்கேன்னு அம்பாள்கிட்ட சுவாமிகிட்ட முறையிடுறா. உடனே அம்பாள் வெள்ளைப்படை கட்டிட்டு சூலாயத்தை கொடுக்குறார். அந்த கன்னி ரூபமாக இருக்கிற பொண்ணு வந்து வெள்ளை புடவை கட்டினோன்னா அவனுக்கு ஒரு பயந்துட்டு ஓடி வரான். ஓடி வந்து எருமக்கடா ரூபம் எடுக்கிறான். அப்பயும் அவன் திருப்பியும் சண்டை நடக்குது. எருமக்கடா ரூபம் எடுத்தும் அவன் வந்து திருப்பியும் உயிர் பயிற்சிடுறான். உடனே அம்பாள் காளீஸ்வரமை எடுத்து சம்ஹாரம் பண்ணிடுறான். அதான் அந்த அன்று முதல் இந்த ஊர் அம்பகரத்தூர் என்று பெயர் பெற்றது. அம்பாளுக்கு மொத்தம் அஷ்டபுஜம் 8 கை. உலகத்திலே எங்கேயுமே வெள்ளைப்புடவை கட்ட மாட்டாங்க. அந்த அம்பகரத்தூர் பத்ரகாளியம்மனுக்கு மட்டும்தான் அந்த வெள்ளைப்புடவை கட்டுறது. செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமானது. ஆயிரக்கணக்கான மக்கள்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கும், பில்லி சூன்யம் ஏவல் இவர்கள் இந்த பிரச்சனைகள் இருந்தால் இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆலயத்தை 3 முறை வலம் வந்து சூலத்தில் எழுமந்துரை சொல்லுனா அந்த சத்ருலாம் நிவர்த்தி ஆகும். வைகாசி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை திருவிழா நடக்கும். ரொம்ப அதி விமர்சையாக நடக்கும். சித்திரை மாதம் லாஸ்ட்டு செவ்வாய் 4ஆம் செவ்வாய் காப்பு கட்டி வைகாசி 2வது செவ்வாய் திருவிழா நடக்கும். ஆடி மாதம் தை மாதம் கடைசி செவ்வாய் லட்சார்த்தனையும் கடைசி வெள்ளிக்கிழமை 2008 திருவிளக்கு பூஜையும் நடக்கிறோம். செவ்வாய் வெள்ளி ஞாயிறு 3 நாட்கள் அன்னதானம் நடைபெறும். நமக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருந்தாலும் அம்பாளை நாடி வந்தால் சகல சௌக்கியமும் கிடைக்கும். ஸ்ரீ புனிதபதியார் எனும் காரைக்கால் அம்மையார் ஆலயம் 63 நாயன்மார்களிலே அமர்ந்த நிலையை கொண்டவர் காரைக்கால் அம்மையார். அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உணவளித்த பெருமை இந்த காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. இங்கே அன்னபூரணி வடிவமாக இருந்து ஊரில் பசிப்பிணியை போக்குவதாக ஐதீகமாக உள்ளது. ஆனி மாத பௌர்ணமி தினத்தன்று மாங்கனி திருவிழா இங்கே கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த நாளில் சிவபெருமான் இங்கே உணவு சாப்பிட்டதாக பாவித்து விழா நடத்தப்படுகிறது. ஆதி காலத்தில் 5ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த புனிதவதியார். இவருடைய தாய் தந்தையர் பெயர் தனதத்தர் தர்மாவதியின் பேர். வணிக குலத்தில் சிறப்பாக வாழ்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமையால் சிவபெருமானை வழிபாடு செய்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதத்தன்மை அதிகமாக இருக்கிறதைக் கண்டு புனிதவதியார் என பெயரிட்டு பெரும் பெருப்போடு வளர்த்து வந்தார்கள். காலப்போக்கில்
நாகப்பட்டினத்தில் பரமதத்தர் என்கின்ற வணிகருக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க. அதில் ஒரே பொண்ணு செல்லமாக வளர்த்துட்டோம், பொண்ணை பிரிய மனசு இல்லாமல் இங்கேயே அவளுக்கு வீடு கட்டி கொடுத்து வியாபார ஸ்தலம் அமைச்சு கொடுத்து வாழ்ந்து வந்தாங்க. அவருடைய நண்பர் என்ன பண்ணுறாங்க, மாங்கனிகளை கொண்டு வந்து அவருடைய கடைக்கு அவரை பார்க்க வரும்போது வியாபார நிமித்தமாக அவர்களை அனுப்பிட்டு அந்த 2 மாங்கனிகளை அம்மையாருடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது சமையல்லாம் பண்ணிட்டு இருந்த காரைக்கால் அம்மையார் அடியார் வேஷத்தில் வந்த சிவபெருமானை அமரச் செஞ்சு கொஞ்ச நாள் பொறுங்கோ, சமையல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லும்போது, அது வரைக்கும் தாங்காதுமா, நான் ரொம்ப வயோதிக நிலையில் இருக்கேன், என்னால் பசி பிணி பொறுக்க முடியல, இருக்கிறத கொடுன்னு கேட்கும்போது சாதம் ஒண்டி தான் வடிச்சிருந்தா அந்த சாதத்தை போட்டு தயிரை பிசைஞ்சு வந்திருந்த மாங்கனிகளை ஒன்று அவருக்கு உணவாக அளித்தா. அந்த நாள் தான் இந்த மாங்கனி திருவிழாவை கொண்டாடுறோம். புதுச்சேரி அரசானது சுற்றுலாத்துறையில் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த முக்கியமான பங்கில் வந்து காரைக்கால் வந்து சுற்றுலாத்துறையில் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. காரைக்கால் என்றாவே முதல்ல தெரிகிறது காரைக்காலோட அம்மையார் கோயில், அடுத்து கைலாசநாதர் கோயில். இப்போ அதுக்கப்புறம் காரைக்காலுக்கு பீச்சுக்கான இது அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அந்த படகுத்துறை அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை சுற்றி காரைக்காலை சுற்றி நிறைய கோயில்கள், முக்கியமாக அம்பகரத்தூர் பத்திரகாளியம்மன் கோயில், திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் அத்தனையும் வந்து டூரிசம் காரைக்காலை வந்து பார்க்கறதுக்கான மதம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் பீச்சு மொற்ற எல்லா விதத்திலையும் டூரிசம் வளருவதற்கான இடம் காரைக்கால். அது காரைக்கால் வந்து ஒரு புனித நகரம். இங்கே ஆன்மீகம் நிறையா இது இருக்குது, சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இது இருக்குது. திருநள்ளாறு, காரைக்கால் அம்மையார், கைலாசநாதர் கோயில் எல்லாம் பக்கத்தில் வந்து நாகூர் இருக்குது, உங்களுக்கு வேளாங்கண்ணி எல்லாமே இருக்குது. 3 மதத்துக்குமே இங்கே எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. 3 மதத்தில் இருக்கவங்களும் எல்லாமே இருக்காங்க. இங்கே சுற்றி பார்க்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் பீச்சு ஒரு அருமையான இடம். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் இருந்து 63 நாயன்மார்களில் கீழே உட்காந்த மாதிரி இருப்பாங்க, அமர்ந்த குளத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் குளம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இடம். இங்கே வந்து ஒரு வாக்கிங், இங்கே வந்தால் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது ஒரு அருமையான டூரிசம் பிளேஸு. இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது. திருநள்ளாறு பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டே பார்த்திங்கன்னா மோர் தென் 2 lakhs பீப்புள்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க ஆவரேஜாக. அது சீசன் டைமில் பார்த்திங்கன்னா நிறையவே கூட்டம் வரும். அங்கே நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் இங்கே காரைக்கால் அம்மையார் கோயில் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் ஜூலை ஆனி மாதத்தில் நல்லா மாங்கனி திருவிழா நடக்கும். அது அவசியம் எல்லாருமே கலந்துக்கலாம். அங்கே வந்து நிறைய இறையன் பக்தர்கள்லாம் வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம், நான் நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் புனிதவதியார் என்று அழைக்கக்கூடிய தென்னக இசையின் தாய் காரைக்கால் அம்மையார் ஆலயத்தினுடைய திருக்குளம். நீங்கள் இந்த ஆம்பியன்ஸை சுற்றி நிற்கிறத பார்த்தோன்னா எங்கேயோ ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு பார்க்கில் நின்று பேசுகிறேன்னு நினைக்கலாம். ஆனால் இது ஒரு அழகான பார்க் மாதிரி அமைந்த காரைக்கால் அம்மையாரினுடைய ஆலயத்தின் திருக்குளம். பல வருடங்களுக்கு முன் ரொம்ப பாழடைஞ்சி பல கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலெலாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த குளம் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு 2 நிமிஷம் நிற்கக்கூட மாட்டீங்க. அப்படி ஒரு பாழடைந்து இருந்த ஒரு குளத்தை திடீர்னு ஒரு மத்திய அரசினுடைய ஒரு நிதியின் மூலமாக இதை வந்து டெவலப் பண்ணாங்க, அழகாக அமைச்சாங்க. இப்போ என்னன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து போகிறவங்க இந்த குளத்தை நின்று பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குளம் நம்ம ஊரில் இருக்காதான்னு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த அழகான ஒரு குளம் அமைந்திருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பாழடைந்த கோவில்களையெல்லாம் நீங்கள் புனரமைப்பு செஞ்சால் இப்படி அழகாகுன்றதுக்கு எங்களுடைய காரைக்கால் அம்மையார் ஆலயத்தினுடைய இந்த திருக்குளம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா அழகழகான பெரிய பெரிய வண்ண மீன்கள்லாம் இருக்குது. இதை நான் என்னுடைய சின்ன வயசில் என்சிசி கேம்பில் போயிருந்தப்போ அமிர்தசரஸ் பொற்கோயிலில் அழகாக இவ்வளோ கலரான மீன்லாம் இருக்க அப்படின்னு நான் ஒரு ஆசையாக பார்த்த விஷயம் இன்றைக்கி எங்கள் ஊர்லேயே இருக்குது இந்த திருக்குளத்தில். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்களும் உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலில் இருக்க குளங்களையெல்லாம் இது போன்ற ஒரு அழகுபடுத்தினாலே இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் மாலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து வாக்கிங் போகிறாங்க. இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்கிங் உடற்பயிற்சியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்கள், இது நேர் எய்த்தாப்புல ஒரு கைலாசநாதர் ஆலயம் இருக்குது. இந்த குளத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயம் இருக்குது. இதனுடைய வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாளினுடைய ஆலயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வைணவம் சைவம் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஆன்மீக ஒரு இறை வழிபாட்டோடு அமைந்த ஒரு வாக்கிங்காகவும் இருக்கும் மக்களுக்கு. காரைக்கால் அம்மையார் புனிதவதியார் 1500 வருஷங்களுக்கு முன்பு நட்டப்பாடை இந்தலப்பண்ணு 2 ராகங்களை இறைவனை வழிபடுறதுக்காக முதல்ல அவங்க வந்து அற்புத திருவந்தாதி திருவரட்டை மணிமாலையை எழுதியிருக்காங்க. எழுதுறப்ப இறைவனை பார்த்து எழுதுறப்ப பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியை சேர்ந்தேன் அப்படின்னு வார்த்தையாக இருந்தால்
அதை எப்படி மற்றவங்க மனமுருகி பாட முடியும்? அப்போ இதை நம்ம இசை வடிவமாக்கினா என்னான்னு சொல்லிட்டு தான் 1500 வருஷங்களுக்கு முன்பு காரைக்கால் அம்மையார் 2 ராகங்களை தோட்டி வச்சு அந்த ராகங்களுடைய லட்சணங்கள் என்ன, சுரம்லாம் இதுக்கு வரணும், இந்த பாடலை நீங்கள் இந்த ராகத்தில் பாடணும்னு எழுதி வச்சதுனால தான் மதர் ஆஃப் சவுத் இந்தியன் மியூசிக், அதாவது தென்னக இசைகளுக்கெல்லாம் இவங்க தாய் அப்படின்னு சொல்லிட்டு உலக தமிழ் மாநாடில் ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு பின் இதை அறிவிச்சாங்க. திருமலாயன்பட்டினம் அருள்மிகு ஜடாயுபுரீஸ்வரர் தேவஸ்தானத்தை சார்ந்த ஸ்ரீ சட்டநாத சுவாமி. இந்த சுவாமியின் வரலாறு ராமாயணத்தில் ராமர் ராவணனிடம் இலங்கையில் போர் புரிந்த காலத்தில் ராவணனை வெல்ல முடியவில்லை. ஏனென்றால் ராவணன் சிவன் பக்தன். பிறகு ராமர் புறப்பட்டு இங்கு வந்து தெற்கு நோக்கி இலங்கையை நோக்கி உள்ளார். இந்த சட்டநாதரை வழிபட்டு இவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பிறகுதான் ராவணனை ராமரால் வெல்ல முடிந்தது. இந்த சட்டநாதர் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அத்தி மரத்தால் செய்யப்பட்ட இந்த சட்டநாத சுவாமி, இதோடைய திருவாச்சியும் அத்தி மரத்தாலானது. இது இந்தியாவில் எங்கும் காண கிடைக்காத ஒரு சட்டநாத சுவாமி அத்தி மரத்தால் செய்யப்பட்டது. சுமார் 1055 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இத்திருக்கோயில் ஆகையால் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு பௌர்ணமியும் இந்த சட்டநாதருக்கு வாசனை திரவியங்களை கொண்டு ஜவ்வாது, புனுகு, சாம்பிராணி தைலம் போன்றவர்களை கொண்டு தான் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமியும் மாலை 5 மணிக்கு இந்த அபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்று உற்சவமூர்த்தி சட்டநாதர் சுவாமி 6 கால் தட்டியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாவித்து உள்பிரகாரம் வலம் வருகின்றது. இந்த சிவன் மையாடுகண்ணி அம்பாள் இருவரும் கைலாய காட்சியாக காட்சியளிக்கிறார்கள். மற்ற கோயில்களில் தனித்தனி சன்னதியாக இருக்கும். சிவனுக்கு தனி சன்னதி, அம்மனுக்கு தனி சன்னதி. கைலாய காட்சி என்பது இருவரும் சேர்ந்து அருகாமையில் உள்ளது. அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த திருத்தலம். சிவனும் அம்பாளும் கைலாய காட்சியாக காட்சியளிப்பார். ராமாயண காலத்தில் ராமரும் லட்சுமணனும் சீதையை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஜடாயு இங்கிருந்து தான் புறப்பட்டு ராவணனிடம் யுத்தம் செய்து இறக்கை விழுந்த இடம் தீர்த்தகுளம். பிறகு ராமர் வரும் வரை உயிரோடு இருக்க வேண்டும் என்று சிவனை நோக்கி தவம் இருந்து ராமர் வந்த பிறகு அவரிடம் ராவணன் கடத்தியதை முதலில் கூறிய இடம் இந்த ஜடாயுபுரீஸ்வரர் கோயில்தான். இங்கு தான் மோட்சம் கொடுத்து ராமர் லட்சுமணர் இருவருக்கும் முதலில் அறிவித்தது ஜடாயு தான் ராவணனை கடத்தி சென்றார் என்பதை அறிவித்தது இந்த இடம். அதனால் சிவன் அம்பாள் இருவரும் கைலாய காட்சியாக இங்கு காட்சி தருகிறார்கள். மிகவும் பழமையான திருக்கோயில். திருமலராயன்பட்டினத்தில் காலமேக புலவரால் மண்மாரி பொழிந்த இடம் இந்த திருமலராயன்பட்டினம். 108 கோயில் 108 குளங்களை உள்ள இந்த திருமலராயன்பட்டினம் ஊரில் 2 தெருவிற்கு ஒரு குளம் கோயில். இங்கே நமது தேவஸ்தானம் 10 உள் திருக்கோயில்களை சேர்ந்து இந்த தேவஸ்தானம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாசிமக உற்சவம்தான் இங்கு 11 நாள் உற்சவமாக நடைபெறும். புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருமலராயன்பட்டினம் அருள்மிகு ஜடாயுபுரீஸ்வரர் தேவஸ்தானத்தை சார்ந்த ஜடாயு தீர்த்தக்குளம். இந்த தீர்த்தக்குளத்தை சுதேஷ் தர்சன் ஸ்கீமிலிருந்து கட்டப்பட்டது. பாரத பிரதமர் அவர்களால் ஸ்கீமிலிருந்து இது திறந்து வைக்கப்பட்டது. இந்த தீர்த்த குளத்தின் கதை ராமாயணம் கதையை ஒட்டியது. ராமாயணம் கதையில் சீதையை ராவணன் கடத்தி சென்றபொழுது ஜடாயு பறவையானது சென்று சண்டையிட்டு இந்த இடத்தில்தான் ஜடாயு பறவையின் இறக்கைகள் வெட்டப்பட்டு விழுந்த இடத்தில்தான் இந்த தீர்த்தக்குளம் அமைந்துள்ளது. இதற்கு ஜடாயு தீர்த்தக்குளம் என்று பெயர் வைக்கப்பட்டு இந்த குளத்தில்தான் தீர்த்தவாரி, தீர்த்தம், சுவாமி அபிஷேகம் மற்ற இதர நிகழ்ச்சிகளும் மாசி மகத்தில் 11ஆம் நாள் தெப்பத் திருவிழாவாக நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த தீர்த்த குளத்தை அமைத்து கொடுத்த மத்திய அரசு, மாநில அரசுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் காரை சுப்பையா. காரைக்கால் என்றாலே ஒரு பெரிய ஆன்மீக பூமி. காரைக்கால் அம்மையார் பிறந்ததால் மட்டுமில்லாமல் இங்கு பல அறிஞர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லோருமே ஆன்மீக தொடர்பாக பல பணிகள் செய்திருக்கிறார்கள்.
அதில் 5ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார் அவதரித்து இந்த ஊருக்கு ஒரு பெரிய பெருமை தந்திருக்கிறார். 5ஆம் நூற்றாண்டில் முதலில் பக்தி பாடல் பாடியது. இசை உலகுக்கு முதலில் தமிழ் இசையை அறிமுகப்படுத்தியதே காரைக்கால் அம்மையார் தான். 5ஆம் நூற்றாண்டில் நட்டப்பாடை என்ற ராகத்தை தான் முதல்ல முன்னிறுத்தி காரைக்கால் அம்மையார் அவர்கள் இசை உலகிற்கு ஒரு சேவை செய்திருக்கிறார். உலக இசைக்கே காரைக்கால் அம்மையார் தான் தலைவியாக இருப்பார். உலக இசைக்கே காரைக்கால் அம்மையாருடைய ஆரம்ப உழைப்பு தான் காரணமாக இருந்திருக்கும். காரைக்கால் அம்மையாரை பற்றி எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்புவதற்கு இப்போ தான் சமீப காலமாக அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு காரைக்கால் அம்மையார் ரயில்வே ஸ்டேஷன் அப்படி பேர் வைக்கிறதுக்கு அதுக்கு முயற்சியெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த காரைக்காலில் இசையின் தாயாக இருந்த எங்களது காரைக்கால் அம்மையாரின் பெயராலே இசைக்கல்லூரி ஒன்று விரைவில் இங்கு தொடங்கப்பட வேண்டும். மத்திய அரசினுடைய மத்திய பல்கலைக்கழகம் இங்கு காரைக்கால் அம்மையார் மத்திய பல்கலைக்கழகம் ஒன்று இங்கே அமைக்கப்பட வேண்டும். இது என்றால் இது ஆன்மீக பூமி மட்டுமல்ல, இதை சுற்றி அகில இந்திய புகழ்பெற்ற 3 புண்ணிய ஸ்தலங்கள் இந்த காரைக்கால் மண்ணை சுற்றி 25 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிறது. அதில் வேளாங்கண்ணி என்பது கிறிஸ்தவர்களுடைய அகில இந்திய புண்ணிய ஸ்தலம். அதை போன்று எடுத்துக்கொண்டால் நாகூர் ஆண்டவர் முஸ்லீம்களுடைய முக்கியமான புனித ஸ்தலம். இன்றும் அதிகமாக சொல்லப்போனால் இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற திருநள்ளாறும் அகில இந்திய புகழ்பெற்றது. இந்த அகில இந்திய புகழ்பெற்ற இந்த 3 ஸ்தலங்களையும் இணைக்கும் வழியில் மத நல்லிணக்க ரயிலை பாம்பே, கல்கத்தா, டெல்லி, காஷ்மீர், காசி போன்ற எல்லா இடத்திலிருந்து மத நல்லிணக்க ரயில் என்ற பெயரிலே இங்கே விட வேண்டும். இசை தாயாகிய இருக்கின்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் தினமும் வருடம் 365 நாட்களும் இசை விழாக்கள் நடத்தப்பட வேண்டும். 63 நாயன்மார்களையும் பார்த்திருப்பீர்கள். எல்லாரும் நின்ற கோலத்தில் இருப்பார்கள். எங்கள் காரைக்கால் அம்மையார் ஒருவர் தான் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார்கள். உலகத்திலே எந்த நாட்டிலும் கம்போடியாவிலே கூட காரைக்கால் அம்மையாருடைய புகழ் பேசப்படுகிறது. இங்கே காரைக்காலுக்கு வர சரியான என்டர்டைன்மெண்ட்டு இது மக்கள் லைக் பண்ணுறாங்க. அதனால் இதை இன்னும் நல்லா சிறப்பாக செய்கிறதுக்கு இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வெளியூர்லேருந்து வர மக்கள் இருக்காங்களே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து போகிறாங்க. இந்த குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் குடும்பத்தில் எந்த ஒரு மன கஷ்டமோ எந்த ஒரு கவலை கஷ்டங்கள் இருந்தால் கூட ஆனால் இங்கே வந்த எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சிடுது. காரைக்காலை சுற்றி உள்ள டூரிசம் கோயில் சரி ஒரு பார்க்கு எதாக இருந்தாலும் அங்கே வர டூரிசம் மக்கள் இங்கேயும் வராங்க. வந்தால் ஒரு 4 மணி நேரம் பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சில் என்டர்டெயின்மெண்ட்டு ஈவினிங் டைம் வந்து பொழுதுபோக்கு அம்சம் ஆட்டணும். இந்த கொலம்பஸ், ஜெயின் டிவியில் இப்படி நிறைய பொழுதுபோக்கு அம்சம் எல்லாம் 4 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இதை அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட சொல்லி அவங்களும் பல மாநிலங்கள்லேருந்து வராங்க. சொந்தக்காரங்கள்ட்ட ஃபோன் பண்ணுறாங்க. இதே போல் திருவிழா நாட்களாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, அந்தமாரி இடைக்கால விடுமுறை நாட்கள் எல்லா டைமும் வராங்க மக்கள். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது.
என் பேர் போனிலா. நான் பொறக்குடியிலேருந்து வந்திருக்கேன். இது காரைக்கால் பீச்சு. இப்போ சம்மர் லீவ் விட்டுருக்கறனால நாங்கள் இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம்.